நான் நாடு நான் தூதி செய்யும் மகனாய் விளங்கக்கூடிய நாரதமுடி என்று தெரிந்து கொள்வாய். அப்படியே தெரியும். இப்பொழுது வெள்ளையங்கிரி சென்று நாம் கழகத்தை அங்கு போய் ஆரம்பிக்கிறோம். வெள்ளையங்கிரி தன்னை நான் நாரத முனிவர் வந்து இருப்பதாக வாரும் 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 நாரதா கமல்களுக்கு பாம்பு கண்டு பயப்படுற எங்கடா இந்த பாம்பை கண்டு பயந்து ஓடுறதுனால இந்த பூமண்டலத்தில் என்றென்றும் சுகமாக வாழ கடவுது. பாட்டி பருவாதராஜன் செல்வி என்னுடைய பாலாயுதத்தை படித்தபடியினால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். கவலைப்படாத நாரதா. நாரதா கைலாயம் தன்னை தேடி தேடி என்னை நாடி வந்தா ஏதோ ஒரு வேலை இருக்குது.
தெரிவிக்கிறேன் தாத்தா. ஆகையால் இந்த கைலாயம் தேடி வந்த நோக்கம் என்ன தெரிவிக்கணும் நாரதா? ஆனால் தாத்தா, எப்படி கஷ்டம் கருத்த ஈசனே ஆபத்து தாத்தா. எப்படி நீங்க அவர் கேட்ட வார்த்தை கொடுத்துட்டீங்க. அந்த தம்பி வாங்கி கொண்டு இந்த உலகத்தில் தேவர் மூவர் பின்னர் கேடகாந்தர் சித்தி வித்தியாதர் ஏராட்டமான பேர்களையும் சிறைப்பிடித்து சித்திரவதைப்படுகிறார் தாத்தா. யாருக்கு என்ன கஷ்டம், யாரால என்ன தொல்லை நடக்குது கொஞ்சம் விவரமாக சொல்றியா? முன்னாடி ஒத்துமாக்கிறீங்கல்ல, அதுக்காக நண்பன் மாதிரி ஏதோ உங்க குடும்பம் 2 பேரும் எப்படி அந்த சாத்துவர் என்ன தாங்கள் நீங்கள் கொடுத்த வரத்தால் அந்த ரத்னாபுரி ஆளக்கூடிய வாதாபிரதாபி சொல்லக்கூடிய 2 சூரர்கள் அவர்கள் தான் தாத்தா. எப்படி இந்த தேவர் மூவரை அனைத்து பேரையும் சிறைப்பிடித்து சித்திரவதைப்படுத்துகிறார் தாத்தா. தேவர்களுக்கு கஷ்டம் என்று தெரிவிக்கின்றாய். ஆமா தாத்தா. என்ன துன்பம் வந்தது, எப்படி வந்தது தெரிவிக்கணும் விவரமாக தாத்தா. எப்படி செய்தான் இந்திரனிடம் இந்திரனிடத்திலே பலினாக சபருக்கு அழித்து சழித்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் ஐராவதம் தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ஏகத்தமான பொருள்களையும் அவதரித்துள்ளான் தாத்தா. அதாவது பாதாவி எனதாவி என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் என்னை கோரி தவம் செய்தார்கள். ஆமா தாத்தா. வரம் பெற்றார்கள். ஆமா. வரம் பெற்றுக் கொண்டு அன்னர்கள் தேவரை சித்திரவதைப்படுத்துவதும் தேவரிடத்தில் இருக்கப்பட்ட பொருளை பறிப்பதும் இப்படிப்பட்ட துன்பங்களை செய்கின்றார்களே, இது என்ன அநியாயம்? என்ன நடக்கிறது தெரிவிக்கின்றனாரதா? எப்படி
தேவி பதம தேவியை குடுக்கிக் கொண்டான். யமனிடத்திலே பாசக்கயிறு ஐராவதம் அவதரித்துக் கொண்டான் தாத்தா. பெற்றுக் கொண்டு வரத்தை பெற்றுக் கொண்டு அன்னர்களோ இந்திரனுக்கு இருக்கப்பட்ட வெள்ளையானை, யமனிடம் இருக்கப்பட்ட பாசக்கயிறு காலவாதியம், குபேரனிடத்தில் இருக்கப்பட்ட பொருட்கள் அத்தனையும் பிடுங்கிக் கொண்டாடவர்களை சித்திரவதை செய்கின்றார்களே. அதுவும் இல்லாமல் எப்படி தேவ மாதர்களை எல்லாம் சிறையில் அடைத்து சித்திரவதைப்படுத்தி அவர்களை கற்பழிக்கிறார் தாத்தா. படுவாகிகள் அதாவது பிச்சை என்று கேட்டார்கள், கொடுத்தால் தேவர்களை சித்திரவதை செய்வதும் தேவ கன்னிமார்களை சித்திரவதை செய்வதுமாக இருக்கின்றது. நாரதா, இனி நாம் சும்மா இருக்கலாகாது. எப்படி என்றால் இனி நாம் இப்படியே விட்டுவிட்டால் இந்த தேவர் கூட்டமே அழிந்துவிடும். ஆகையால் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும். நீ வைகுந்தம் சென்று என்னுடைய மத்திரராகிய மாயவனை அழைத்து ஓடிவா, மற்றவை தெரிவிக்கின்றேன். Bala
நந்தன் என்றால் ஆ, நந்தவனத்தில் ஆ, ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்ததால் ஆ, நந்தன். நந்தன். முகுந்தன் என்றால் ஆ, மும்மூர்த்திகளிலே ஆ, நான் ஒரு மூர்த்தி என்பதால் ஆ, முகுந்தன். முகுந்தன். வைகுந்தன் என்றால் வைகுந்தன் என்றால் வைகுந்தத்தை ஆ, தவத்தாறு பதிவாகம் செய்து வருவதால் ஆமா. வைகுந்தன். ஆ, இப்படி பல நாமதேயங்களை கொண்டுள்ள ஆ, கிருஷ்ணன் என்று தெரியும். நன்றாக தெரிவித்திருக்கோம் ஐயா. அதுவும் தவிர அதே தவிர எண்ணெயானது எப்படி குடிகொண்டு இருக்கிறதோ அப்படி என்னை துதிப்பவர்கள் மனதில் குடியிருப்பவனும் அடியேன். அதுவும் தவிர அந்த குன்றை எடுத்து நான் குறையாக பிடித்தேன் கோபாலகண்ணன். குன்றை எடுத்து நான் குறையாக பிடித்தேன் கோபாலகண்ணன். துவாபர யுகத்திலே ஆயர்கள் அனைவரும் வருடா வருடம் தேவேந்திரனுக்கு பூஜை செய்வது வழக்கம். அப்படி அவர்கள் பூஜை செய்ய கிளம்பிய போது நானும் அவர்களை தடுத்து இங்கேயே பூஜை செய்யலாம் என்று கோவர்தனகிரி அடிவாரத்தில் காட்டினேன். அப்பொழுது அவர்களும் என் வார்த்தையை கேட்டு அந்த இடத்தில் பூஜை செய்தார்கள். அதை கண்ட தேவேந்திரனுக்கோ கோபம் வந்து இடியும் மின்னலாகத்தானே மழை பொழிய செய்தார். ஐயா அதான் மகாராஷ்டிரா வந்தோன்னே அதை கண்ட ஆயர்கள் அனைவரும் பயந்து என்னிடத்தில் வந்து, அடே கண்ணா, உன் வார்த்தையை கேட்டு தேவேந்திரனுக்கு கோபம் வந்து விட்டது. இப்போது என்ன செய்யலாம் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். நானும் அவர்களை காப்பாற்ற கோவர்தனகிரி குன்றை எடுத்து கொடையாக பிடித்து அவர்களை காப்பாற்றினேன் அல்லவா? நாங்கள் சுப்பிரமணிய கலைக்கு எடுத்தவர்கள் தேவாதி தேவன். திரேதாயுகத்திலே நானும் தசரத மகாராஜனுக்கும் கோசலை அம்மையாருக்கும் மகனாக பிறந்து வளர்ந்தோறும் காலங்களில் விஸ்வாமித்திரரானவர் அரசவைக்கு வந்து யாகம் செய்யும் இடத்தில் நாடகை தடுக்கிறாள். யாகத்தை செய்ய முடியவில்லை. அதனால் உன் மகன்களாகிய ராமன் லட்சுமணன் இருவரையும் என்னுடன் அனுப்பு என்றார். அதை கண்ட என் தந்தையும் அவர்கள் இருவரும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள், நானே உங்களுடன் வருகிறேன் என்றார். அதை கேட்ட விஸ்வாமித்திரரோ கோபமடைந்து உன் மகன்களை அனுப்ப முடியுமா முடியாதா என்று கேட்டார். நானும் அவர்கள் கோபத்திற்கு ஆளாக கூடாது என்று தந்தையே நாங்களே சென்று வருகிறோம் என்று சொல்லினேன். அப்படியே விஸ்வாமித்திரருடன் நானும் என் தம்பியும் சென்றோம். அங்கு யாகத்தை நடத்தும் பொழுது தாடகையானவர் வந்தால் அதை கண்ட விஸ்வாமித்திரர் பயந்து தாடகை வந்துவிட்டால் யாகம் செய்ய முடியாது என்று கூறினார். நானும் அப்பொழுது தாடகையும் மலை மீது நின்று சிறுநீரை கழிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது நான் வைத்திருந்த விட்டால் வானத்தை தொடுத்து அவரை கொன்றேன். பிறகு மிதிலை சென்றோம். மிதிலையில் ஜனக மகாராஜனின் வில்லை வைத்து சீதையை மணந்து அயோத்தி திரும்பிய பொழுது என் தந்தையோ எனக்கு ராஜ பட்டத்தை
ஏற்பாடு செய்தார். அப்பொழுது என் சிற்றன்னையாக விளங்கக்கூடிய கைகேயி அம்மை என்னிடத்தில் வந்து அரச கட்டளை ராமன் 14 வருடம் கானகம் செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று கூற நானோ அரச கட்டளையை மீறக்கூடாது என்று கிளம்பினேன். அப்பொழுது என் தம்பியும் சீதையும் என்னுடனே வந்தார்கள். நானோ அவர்களை கூட்டிக் கொண்டு கானகம் சென்று பர்ணசாலை அமைத்து வாழ்ந்தோறும் காலங்களில் சூர்பனங்கையானவள் என்னிடத்தில் வந்து சூர்பனங்கையோ ஒரு அரக்கி, அவளோ என்னை சேர வேண்டும் என்று ஒரு அழகிய பெண் போல் வடிவம் எடுத்து என்னிடத்தில் வந்து நான் உன்னை சேர வேண்டும் என்றாள். நானோ அவள் அரக்கி என்பதை உணர்ந்து எனக்கும் மனைவி இருக்கிறாள், நீ என் தம்பியிடம் செல் என்றேன். அதற்கு சூர்பனங்கையோ உங்கள் தம்பி என்னை எப்படி கண்டுகொள்வார் என்று கேட்டார். நானோ உன் முதுகில் எழுதுகிறேன், அதை கண்டு என் தம்பி புரிந்து கொள்வான் என்றேன். அப்படியே அவள் முதுகில் தம்பி வந்திருப்பவள் அரக்கி, இவளை 3 ஆகினி செய்து அனுப்ப என்றேன். அதை படித்த என் தம்பியும் அவளை 3 ஆகினி செய்து அனுப்பினான். அதை கண்ட சூர்பனங்கையானவள் கோபப்பட்டு தன் அண்ணனான லங்கேஸ்வரனிடத்தில் சென்று ராவணனிடத்தில் சென்று, அண்ணா, உனக்கேற்ற பெண்ணொருத்தி கானகத்தில் வளர்ந்து வருகிறாள், அவளை அழைத்து வரும் பொழுது என்னை இப்படி செய்து விட்டார்கள் என்று சொன்னாள். அதை கேட்ட ராவணனோ தன் மாமனான மாரீச்சனை மானாகத்தானே உருவெடுத்து பர்ணசாலை அருகில் அனுப்பினான். அதை கண்ட சீதையோ எனக்கு அந்த மான் வேண்டும் என்று கூறினாள். நானோ அது பொய்மான் என்று எத்தனை முறை உரைத்தும் பிடிவாதமாக எனக்கு அந்த மான் வேண்டும் என்றாள். அந்த மான் வேண்டும் என்றால் நானோ அந்த மானை துரத்தி கானகம் முழுவதும் சென்று கடைசியாக என் பானத்தை அந்த மான் மீது தொடுத்தேன். அந்த மானோ மண்ணில் விழும் பொழுது லட்சுமணா அபயம் என்று விழுந்தது. அதை கேட்ட சீதையோ, லட்சுமணா, அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது, நீ சீக்கிரம் சென்று அண்ணனை காப்பாற்றுவாய் என்று கூற என் தம்பியோ அண்ணனுக்கு ஏதும் நேர்ந்து இருக்காது என்றான். அதை கேட்ட சீதையோ, நீங்கள் செல்கிறீர்களா இல்லை நான் செல்லவா என்று கேட்க தம்பியும், அண்ணியாரே, நானே சென்று வருகிறேன். ஆனால் நீங்கள் இந்த லட்சுமண ரேகை போடுகிறேன், இதை தாண்டி நான் வரும் வரையில் வரக்கூடாது என்றான். அப்படி அவனோ லட்சுமண ரேகையை வரைந்து என்னை தேடி வரும் நேரத்தில் நாங்கள் இருவரும் சந்தித்தோம். அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு ராவணனானவன் சீதையை சிறையெடுத்து சென்றான். சீதையை தேடி வழி கானகம் முழுவதும் சென்றோம். வழியில் ஜடாயுவை கண்டோம். ஜடாயுவானது ராவணன் சீதையை சிறையெடுத்து செல்கிறாள், அவனை தடுக்கும் பொழுது சிறகை அறுத்து விட்டான் என்று கூறி உயிர் விட்டது. அதற்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்களை செய்து கிஷ்கந்தை சென்றோம். கிஷ்கந்தையிலே வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இருக்கும் சண்டையில் சுக்ரீவனானவன் என்னிடத்தில் வந்து தஞ்சம் புகுந்தான். நானும் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு முடிசூட்டி வானர துணை கொண்டு லங்கை சென்றோம். லங்கையில் சென்று ராவணனை கொன்று சீதையை சிறை மீட்டோம் அல்லவா? அதுவும் தவிர நாம் வந்து வெகு நேரமானபடியால் என் தேவியாகிய லட்சுமி அழைக்கிறோம். அப்படியாகத்தானே தாயே, ஈஸ்வரனே,
திருமாலின் உந்தி கவத்தில் பிறந்தார். திருமாலா திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருப்பவர். அந்த பார்க்கடலும் குருமுனியின் கமண்டலத்தில் அடக்கம். அந்த கமண்டலமும் இந்த பூமியின் ஒரு துளி மண். இந்த பூமியோ 1000 பராமரி கொண்ட ஆதிசேஷனுக்கு ஒரு தலை பாலம். ஆதிசேஷனோ முயவல் துண்டு விரல் மாதிரம். முயவலோ சிவனுக்கு அடக்கம். சிவனோ இங்கு அமர்ந்திருக்கும் தொண்டர்களுக்கு அடக்கம். இந்த தொண்டர்கள் முன்பாக வந்தேனே என் விளக்கம் தெரியும். அம்மா எனக்கு தெரியும் அம்மா, சபைக்கு தெரியும். சொல்கிறேன் கேள். நான் வந்தேன் லட்சுமிகள். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டு போறேன்னு பார்த்தோம்மா. தானியலட்சுமி, வீரலட்சுமி, தைரியலட்சுமி, என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமிகளில் ஒருவரான மகாலட்சுமி என்று தெரிந்து கொண்டேனம்மா. என் வீட்டுக்கு வரையா ஒரு நாளைக்கு? நான் வர வேண்டுமா? நீயோ உனது வீட்டிற்கு சென்று வீடு வாசல் கழுவி சுத்தம் செய்து வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கேற்றி என்னை நினைத்தால் நான் அங்கு வந்து குடியிருப்பேன். அப்படியா? போதால் அந்த காளி மாட்டே வீட்டுக்கு பார்த்துக்குள்ள போயிட்டு வேணுவா. பல இருக்குதம்மா.
எப்படி இருக்குது பாத்தீங்க? அம்மா அப்படியே பழம் சொல்லிக்கணும் மார்ல இருக்கு உன் காலில் அணிஞ்சிருக்க தண்டை ஜல ஜலன்னு சொல்லிக்கிறீ அம்மா. அந்த மகாலட்சுமியே வந்துக்கிறாங்க. அதுவும் தவிர இன்றைய தினத்தில் எனது தலைவரை வைத்திருக்கின்றார். அப்படியே சென்று காலையில் அப்படியே போட்டுருக்கா அம்மா. மத்தக தட்டிலே என் மனைவி அழைத்து வர சொன்னேனே. அழைத்து வந்துவிட்டாயா? பெண்ணே லட்சுமி. ஓ சுவாமி. ஐயோ தாயே. மலைய குடைய நிலைய மலையை குடைய நிலையாய் பிடித்த மாயாவுன் பாதமே செவ்வாயா உன் பாதமே மலைய குடைய நிலையாய் பிடித்த மாயாவுன் பாதமே செவ்வாயா உன் பாதமே பறக்கும் கருட நீரிலேறும் பாரளந்த மாயவா உன் பாத மதை போற்றினேன் ஐயா. ஏய், என்ன பேசி பேசுறீங்க? இல்லையா? உட்கார் உட்கார்
நாராயண 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 பாரில் ஓட்டும் பரமதையாளா நாராயணா பாரில் ஓட்டும் பரமதையாளா ஓ தாத்தா 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 உந்தன் பாதமே போட்டி செய்தாலுமே தாத்தா உந்தன் பாதமே போட்டி செய்தாலுமே தாத்தா உந்தன் பாதமே காலையில் போட்டுமே தாத்தா உந்தன் பாதமே காலையில் போட்டுமே 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 பாட்டி தாத்தா நாரதா என்னுடைய பொற்பாத கமலங்களுக்கு நாரத அடியே கொடி வந்தான் தாத்தா நாரதா வந்தடி பாதம் மனித நாரதா அதே நாரதா எப்படி தாத்தா பாதத்தை பணிந்தபடியாய் என்றென்றைக்கும் சுகமாக வாழ உங்கள் ஆசீர்வாதம் தான் போதும் தாத்தா ஓ பாட்டி ஓ சரா பாட்டி உங்கள் பாதமே போட்டி செய்தாலுமே புட்பால கமலங்களுக்கு நானும் அநேக வந்தன பாட்டி அதே நாரதா வந்தடி பாலில் நின்ற பாட்டி எப்படி பாட்டி சொல்லுங்க என் பொற்பாத பொறுப்பின கமலங்களை வந்தபடியால் நீயோ என்றென்றைக்கு சுகமாக வாழ்வாய் வந்ததும் வந்துட்டேன் பால் காய்ச்சி குடிச்சிட்டு போ போ பாட்டி பால் வேணாம் இந்த பால் வேணாம் எப்ப பார்த்தாலும் சாதா பால் இருப்பா எனக்கு பாதாம் பால் தான் வேணும் பார்த்த நாடகத்திலேயே இது போல ஒரு ஆளு தண்ணி கொடுத்தது இப்பதான் பார்த்தேன். பாலு பருத்தி பாலு பாட்டி எப்பயுமே என் மேல பாசம் அதிகம் வந்தா என்ன வெறும் வச்சா எப்பயுமே அனுப்ப மாட்டாங்க சாதா பால் நான் பாதாம் பால் தான் கொடுப்பேன் ஆனால் நாரதா எப்படி பாட்டி என்னை நாடி தேடி வந்த தாத்தா என்ன கலக்காரே பிடிப்பிட்ட தாத்தா நல்ல செய்தா தாத்தா ஐயோ கலக்காரதே சொன்னீங்க சரி தாத்தா தெரிவிக்கிறேன் தாத்தா பரமசிவனா தாடியே தாத்தா தேடியே பரமசிவனா
சுற்றி வரும்போது கைலாயம் சென்று இருந்தேன். அப்பொழுது சிவபெருமான் தாத்தா இவனை கையோடு அழைத்து வர சொல்லி உத்தரவு தாத்தா. சிவனுக்கு என்ன துன்பமோ சீக்கிரமே சொல்லுவாய். ஏன் நாரதா? எப்படி தாத்தா? கைலாயம் போனேன்ற சிவபெருமான் தாத்தாவை பார்த்தேன்ற அவருக்கு என்ன துன்பம் இருந்தது? எங்களுக்குள்ள எதனா சண்டை முட்டு பாக்குறியா? தாத்தா அப்படிலாம் ஒண்ணு இல்ல தாத்தா. உங்க மேல சத்தியமா எதுவும் இல்ல. இதோ தெரிவிக்கிறேன் தாத்தா. செய்தி ஒன்று தெரியவே திருமாலே அறியவே. 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 தாத்தா எனக்கு எதுவும் தெரியாது. கைலாயம் சென்றேன். உங்களை கையோடு அழைத்து வர சொல்லி உத்தரவு. எனக்கு எதுவுமே தெரியாது தாத்தா. இது மட்டும் தான் எனக்கு தெரியும் தாத்தா. சரி நாரதா, அப்படியானால் நான் சென்று கைலாயம் சென்று வைத்த